நிறைய உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நான் அதையும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சாமிக்கு பூ வாங்கிட்டு இங்கே பாருங்க தாமரை இலை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பேர் என்ன அவங்க பேர்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி காட்சி அளிக்கிறது என்று எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேக வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே உள்ள வந்து அலவுடு கிடையாது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம vlog வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் முடிக்கிறோம். ஏங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நித்யானந்தா பாருங்க, இதுதான் வைகை நதி பாருங்க மக்கள் எப்படி காட்சி அளிக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து நொயிலாறு, எங்கள் ஊர் நொயிலாறு மாதிரி தான் மாறிடுச்சு. ஒரு நீங்கள் மேப்பில் போட்டாலே நேராக கூட்டிகிட்டு வந்துடுது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்க, இங்கே லெஃப்ட் சைடில் முடக்கத்தாஞ்சு முடவாட்டு கிழங்கு அதே மாதிரி இங்கே. ஆனால் இதெல்லாம் வந்து மூலிகை பாண்டியன கிடையாது நிறைய. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுங்க. டெய்லியுமே வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கலாம். நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றேன். இது வெந்தயக்கிளி சூட்டை தணிக்கிறது, குறுக்கோலி இடுப்புலிக்கு நல்லது. ஓகே ஓகே, வெந்தயக்கிளிங்க. அண்ணன் வந்துட்டா வராரு பாருங்க, கிரட்டுன்னு 1008 மூலிகைகளை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். 1008 மூலிகை? ஆமாம், 1008 தான். ஆவாரம்பூ சட்னி. ஓகே, ஆவாரம்பூ சட்னி சாப்பிட்டோம்னா ஆவாரை பூத்தி இருக்கிறது, சாவோரை காத்திருக்குன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. கர்ப்பப்பை கட்டி, கேன்சர் கட்டி, கல்லீரல் கட்டி, அது போக இயற்கையான பழம். இதுதான் காய கல்ப மூலிகை. அந்த அச்சு இந்த அப்படியே வந்திருக்கா? ஆமாம். போகரையா முருகன் சிலையை செஞ்சது. தண்ணீர் விட்டாங்க கிழங்கு, பாறையை குடஞ்சிட்டு போகிற கிழங்கு. ஓ, இது பாறையவே குடஞ்சிட்டு போகும். ஆமாம், பாறை பேராமுட்டி போட்ட தைலம். சரிங்க. கால் வலிக்கு, கை கால் வலிக்கு, தலைவலிக்கு, எல்லாம். மூட்டு வலிக்கலாம் இது சௌரி குடின்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. இது எனக்கு வந்து 37 வருஷமா அதை பத்தி தெரியும். நான் கடை வச்சிருக்கிறது 14 வருஷமா. 9வது இடம் மாத்திருக்காங்க அதை அரசாங்கத்துல இருந்து. சரி சரி சரி. இன்னொரு கருத்து சொல்றேன். நம்ம முதலமைச்சர் நமக்காண்டி ஒரு அரசாங்கத்தை வந்து சொல்லி ஒரு கடை வாங்கி தரட்டும். நாங்கள் விளையாட்டு போட்டி மைதானம் நல்ல இடத்துல தான் நாங்கள் செய்கிறோம். நல்ல பொருள் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக எங்களுக்குன்னு அரசாங்கத்தில் ஒரு இடம் கரெக்டான இடம் இல்லை. இந்த முதலமைச்சர் செய்வார்னு நினைக்கிறேன். அவர் இப்போ டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு கேட்போம்னு நினைச்சேன். நீங்கள் வந்துட்டீங்க. சரி சரி சரி. இந்த இடத்துல இதான் மகிழ்ச்சிகை மக்களே. அண்ணன் வந்து சில மூலிகைகளை இது மகிழ்ச்சிகைன்னு. ஓகே, இது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி எலும்பை பலப்படுத்துறதுக்காண்டி வாங்கிட்டு போய் எலும்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. பூவிலே 5 வித பூ பூக்கும். சரி. இது புட்டுக்கு மஞ்சள் வந்துட்டு சிவபெருமான் லெச்ச எடுத்த மரம். ஓ, அப்படியே குடிக்கணும். சரி 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 சரி. பவுரு முட்டை குடிக்கணும். சரி. பவுரு முட்டை குடிச்சோம்னா கல்லை இழுத்துட்டு வந்துடும். ரொம்பளே இருக்குன்னா வேகமாக வந்துடும். சரிங்க. இது கரிசலாங்கண்ணி தூதுவளை மல்லி புதினா போட்டது. கரிசலாங்கண்ணி தூதுவளை மல்லி புதினா. ஆவாரம்பூ சட்னி. ஆவாரம்பூ சட்னி. அடாடாடாடா. ஆவாரம்பூ சாம்பார். ஆவாரம்பூ சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது மகளே. நெக்ஸ்ட் இந்த குதிரவாளி. நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தால் இந்த ஆவாரம்பூ சட்னி. இன்னும் வந்து பல ஜூஸ், சப்பாத்தி கிளி. ஓ, இப்போ பாருங்க சில்லி மாதிரி இருக்குங்க. அடாடாடா, வேறு லெவலுக்கு. சப்பாத்தி கிளி பழம் சாப்பிட்ருப்போம் கிராமப்புறங்கள், நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஜூஸ் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம். சரிங்க மக்களை, வாங்க சாப்பிடுவோம். கட்டுக்குடி அல்வா எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ, யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ட்ரிங்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெகுலராக அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஓரளவு கல்லீரலை காப்பாற்றலாம். மதுரை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் ஒரு முக்கியமான ஃபுட் ஸ்பாட்டில் அண்ணனுடைய கடையும் ஒன்று. மக்கள்ஸ், இனிய காலை வணக்கம். மதுரை விளக்கத்தூண் போலீஸ் ஸ்டேஷன் பின்புறம் இருந்து. சரி, ஓகே மக்களே. காலங்கத்தால் இங்கே ஒரு அரச மரத்துக்கு வந்து குயில் உட்காந்துக்கிட்டு கூன்னு கூவுதப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு அந்த வைப்ரேஷன் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி, ஓகே மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நேராக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் தரிசனத்தை பண்ணிவிட்டு மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:45 ஆகுது. போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆயிரும். ஓகே, 8:45 ஆச்சா. 9 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மதுரையில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மூலிகை உணவை கொண்டு நடத்திட்டு இருக்கார். சப்பாத்தி கெல்லி, அந்த ஜெல்லி மாதிரி நிறையா ஒரு பாண்டியன், இப்போ மூலிகை பாண்டிய உணவகம்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நான் அதையும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம போயிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, இறைவன் புண்ணியத்தால் நல்லபடியாக நடக்கட்டும், நல்லதே நடக்கும். சரிங்களா, எல்லாம் நன்மைக்கே. ஓகே, போகலாங்களா? ஓகே மக்களே, வண்டி சேஃப்டியாக நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக எல்லாம் காத்திருக்குது, பக்காவாக நிற்கிது, ஒன்றும் தப்புள்ள மக்களே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடார் சமுதாயத்துடைய அவங்களுடைய ஒரு அந்த ஆர்கனைஸில் நடத்திட்டு இருக்கக்கூடிய லாட்ஜு. நிறைய பேர் ஃபண்டு சேர்த்து அதில் பண்ணியிருப்பாங்களா அந்த லாட்ஜு. ஸோ அது நேற்று நைட் சொன்ன மாதிரி 420 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. சரிங்களா, சரி, ஓகே மக்கள். அது என்னடா வண்டி விட்டுட்டு போகிற அப்படின்னா, அண்ணங்கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இங்கே போகணும், இங்கே தான் கோயில் இருக்குது, கிழக்கு வாசலாமா. ஸோ போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படின்னாரு. வாங்க மக்களே, போவோம். இதுதான் வந்து விளக்கத்தூண். போன வீடியோ எல்லாமே காமிச்சிருந்தா ரிப்பீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ தான் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் மக்களே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இது என்னென்னா, இந்த துணி கடை, இந்த ஜவுளி கடை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. சரி, ஓகே மக்கள், பாருங்கள்
மதுரை ஃபேமஸ் நாச்சியார் சில்க்ஸ். ஸோ அது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கம் நேற்று பயங்கரமாக இருந்தது. நைட்டு வியூவெலாம் செமையாக இருந்துச்சு. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், விளக்கு தூண் காவல் நிலையம். சரி ஓகே வாங்க, முன்னாடி தான் பாருங்க, அங்கனக்குள்ளே இது பாருங்க, சரிதா தேர் நிற்கிதா. ஸோ அதுலேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கிழக்கு வாசல். அதுதான் தேரா, பயங்கரமாக இருக்கேயா. நேற்று நைட் நல்ல மழை மக்களே. அதை நம்ம பெருசாக வீடியோவில் காட்டல ரோடெல்லாம். ஆனால் மதுரையில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கம் தண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா சாதாரணம். இந்த மாதிரி எங்கே போனாலும் தண்ணி நிறைய நிற்கிது. ஓகே மக்கள், ஆக்சுவலாக நான் நடந்து கோயிலுக்கு போயிட்டோம்னா அந்த பார்த்து ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. சரி முதற்கடவுளை தரிசனம் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போதே நெத்தியில பட்டையோட தான் போகணும் மக்கள், அப்போ தான் நல்லாயிருக்கு. ஸோ ஜம்முன்னு முதற்கடவுளை பார்த்தாச்சு. இனி போய் ஆத்தா மீனாட்சி, அத்தா சொக்கநாதர் எல்லாத்தையும் பார்த்துடலாம். மதுரை மீனாட்சி கோயில் வந்திருப்பீங்க, தேரை பார்த்துருப்பீங்களா? தேருக்கு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக பார்த்துருப்பீங்க. பட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பெரிய தேர், சரிங்களா? நல்லா பெருசாக தான் இருக்குது. இதே எப்படின்னா மேலே நான் செட்டப் பண்ணும் போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய தேர் தான் மக்களே, அருமை அருமை அருமை. அதேமாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தேருங்கிறாங்க, ஆனால் அதுவே பெருசாக தான் இருக்குது. அங்கே நான் இருக்குது பாருங்க, பேரிகார்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட்டம் வர டைமில் இருக்குமான்னு நினைக்கிறேன். நேர் பார்த்தா கோபுரம் இருக்கணுமே. கரெக்ட், நம்ம கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் தேர் இங்கேயும் தேர் அப்படிங்கிற பட்சத்தில் நேர் வந்து பாருங்கள், சரிதா? சிவ காலங்காத்தால். ஆனால் மதுரை நல்லா சாமாக இருக்குதுங்க, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா வரைங்க சொன்னால் துப்புரவு பணியாளர்கள் வந்து எல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணி பயங்கரமாக நல்லா இருக்குது. என்ன இந்த மழை நீர் தேங்கிறதால கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது. இங்கே இந்த ஊருக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது எப்படி சொல்கிறது, அந்த பழைய காலத்து படம், அந்த பாண்டிய மன்னர்கள் அவங்களுடைய அது அந்த மாதிரி தான் ஒரு வைப்பாக தான் இருக்குது மக்களே. இது வந்து பழங்காலம் தொட்டு மதுரைங்கிறது ஒரு நகரமாக தான் இருந்திருக்கு. மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடமா தான் இருந்திருக்குது. அதனால் ஒரு பரபரப்பாக தான் இருக்குதுன்னு வைங்களேன். நான் சொல்கிற கரெக்டாக தானே? ஃபுல்லாக இதை சுற்றியுமே இந்த கோயில், இந்த வீதிகள் எல்லாமே நகைக்கடை, துணிக்கடை, மார்க்கெட்டு அந்த மாதிரி தான். முல்லை போவேடாடே. கோயிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆக போன மக்களே, இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர், விட்டவாசல் அருள்மிகு முனீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு நான் மதுரை மேய்ச்சவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்திருக்கு. சின்ன வயசில் ஒரு டைம், அன்றைக்கி ஒரு டைம். ஸோ இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். போய் ஜம்முன்னு போய் ஐயனை கும்பிட்டாச்சு. சரி ரைட்டு, நெக்ஸ்ட்டு இந்த கோயில் கோபுரத்து பக்கத்தில் வந்துட்டோம், போகலாம். இங்கே பாருங்க மக்கள் எல்லாம் காலங்காத்தாலேயே எல்லாம் ஆரவாரமாக அம்மனை பார்க்குறதுக்கு, ஐயனை பார்க்குறதுக்கு வெகு கொண்டு கிளம்பிட்டாங்க. நானும் அதில் ஒருத்தனாக வந்து விட்டேன் பக்கத்தில். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து 9 மணிக்கு வந்தோம்னா ஜேன்னு இருக்கும். அது நைட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாக கோயிலை சுற்றிலும் பாருங்கள் மக்களே கடை. திருவண்ணாமலையோட இப்படி கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் நல்ல ஒரு இதாக இருக்குது. அடுத்து ஆயா கடையில் வந்து சாமிக்கு பூ வாங்கிட்டு இங்கே பாருங்க தாமரை இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பேர் என்ன ஐயா உங்கள் பேர்? ராமாயம்மா. வட்டா ரைட். சரிங்க மக்களே, வாங்க போகலாம். செப்பல் அப்படியே இங்கே அடியில் விட்டுட்டு இது வரும்போது இருந்தால் சந்தோஷம். கடைக்காரர் தூக்கி பெரிய போடாமல் இருந்தால். சரி ஓகே மக்களே, வாங்க. இதுக்குள்ளே தொட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, பழங்காத்தாலேயே நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போது இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. ஸோ வீக்கெண்டு தானே, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே இல்லாட்டி எங்கள் அப்பா பயங்கர க்ளீனாக இருக்கே பாருங்க மக்களே. காலங்காத்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி காட்சி அளிக்கிறது என்று எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேக வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செப்பல் வெட்டுறதுக்கு வரீங்க இங்கேயே அப்படி விட்டுட்டு கூட போகிறாங்க. சரி ஓகே மக்கள், அது வழியாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி போகணும்னு நினைக்கிறேன். ஆஹா மக்களே, உள்ளவே விளாக் எடுக்கலான்னா ஸோ இந்த ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, அரவர ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, மொபைல் ஃபோன், பவர் பேங்க், எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே உள்ளே வந்து அலௌடு கிடையாது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாக் வந்து மேனேஜ்மெண்ட் கோயிலில் முடிக்கிறோம். ஏன்னா எங்கள் மொபைலை வந்து கொடுக்கணும், 5 ரூபா டெபாசிட்டு. A few moments later. மக்கள் அவ்வளோதான் மக்களே,
போயிட்டு ஜம்முன்னு மீனாட்சி அம்மன் அப்பன் அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. சிறப்பாக இருந்துச்சு தரிசனம், வேறு லெவல் இருந்துச்சு. கும்பாபிஷேகம் நடக்குது மக்களே. உள்ள லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்புறம் ஃபோன் இங்கே கொடுத்துருந்தேன். செப்பல் சால்ஸும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டருக்கு செப்பல் பேக்கு எல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கிழக்கு கோபுர வாசல் மொத்தம் 4 கோபுரம், 4 மூலை 4 கோபுரம் இருக்குது. ஸோ மக்களே, இதுதான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸான கோபுரம். ஆக்சுவலாக தெற்கு கோபுர வாசல் தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். சரிதா, எப்படி இருக்கு பாருங்க, அஷ்டசக்தி மண்டபம்னு சொல்லிட்டு. சரியா, ஐயனை ஆத்தாலையும் பார்த்துங்க. இங்கேருந்தே பாருங்கள் மக்கள், இதுவே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. பா, செமையாக இருக்குது. உள்ளே தான் போகணும் மக்கள். செமையாக இருந்துச்சு, நல்ல ஒரு தரிசனம் தான் இருந்துச்சு. ரைட், அப்படியே வெளியே வந்தோம்னா இப்போ தான் ஒவ்வொரு கடை அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வளையலை பாருங்கள் மக்கள், பயங்கரமாக இருக்குது. பா, செம்ம. பெண்களுக்கு வளையல் தான், வளையல் எல்லாம் அந்த மாதிரி கடைகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வியாபாரம் தான். பாத்திர வியாபாரம், குத்து விளக்கில் வெண்கலம், அப்படி அந்த மாதிரி தான் மக்களே ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே மக்களே, நேரு கிளம்பி அங்கே போகலாம். ஏங்க, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நித்யானந்தா பாருங்க, திருவண்ணாமலையிலையும் தலைவர் கலக்கிட்டு இருக்கிறாரு. இங்கேயும் பாருங்கள், இடத்த பிடிச்சி வாங்கி போட்டு அன்னதானம் மாட தெரியுது. கைலாசா தலைவர் இங்கேயும் வந்துட்டாரா? சரி மக்களே பாருங்கள், இதுதான் மதுரை வைகை நதி. சரிங்களா, விளக்குத்தூண் வந்து அந்த பக்கம் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பக்கம். இதுதான் வைகை நதி. பாருங்கள் மக்கள், எப்படி காய்ச்சலிக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து நொயிலாறு, எங்கள் ஊர் நொயிலாறு மாதிரி தான் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் எப்படி ஓடிட்டு இருந்திருக்குள்ள. சென்ட்ரலில் பாருங்கள், ஒரு மண்டபத்தை பாருங்கள். சரிதா, சென்ட்ரலில் ஒரு மண்டபம். அதுவும் அங்கெல்லாம் பாருங்களேன், ஏதோ பண்ணிருக்காங்க மக்கள், ஏதோ பண்ணிருக்காங்க. ஏதோ மீன் கீது பிடிக்கிறாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் ரொம்ப வந்து இதாக இருக்குதுங்க. அப்பா, அந்த மேம்பாலம் மதுரைக்கு அடையாளம் அந்த நதி தான். அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து இந்த நதியில் தான் கலக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்து இதெல்லாம் நதியை மட்டும் தூய்மைப்படுத்தினாங்கன்னா வேறு லெவல் இருக்கும். சரி, ஓகே மக்களே, வாங்க போகலாம். ரொம்ப ஆனால் கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது மக்களே. அதுக்கடுத்து மதுரைக்கு அடையாளமான பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா சிலை இங்கே வாருங்க, எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு. இன்னும் முன்னாடி அங்கே போய் நின்று எடுக்கலாம், ஆனால் அது என்ன சொல்கிறது, அந்த இடத்துல எடுக்க முடியாத பாருங்க. அங்கெல்லாம் நின்னோம்னா ஏதாவது சொன்னான்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கேருந்து சைலண்ட் எடுத்து காமிக்கிறேன். செம்மல்ல, தேசிய தலைவர் வேறு லெவல். இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் மக்களை நானும் பிறந்தேன். சரி, வாங்க போகலாம். ஒரு 2 கிலோமீட்டருங்க. மூலிகை பாண்டி அண்ணன் உணவகத்தை நோக்கி வந்துவிட்டோம். நீங்கள் மேப்பில் போட்டாலே நேராக கூட்டிகிட்டு வந்துடுது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் முடக்கத்தாஞ்சு, முடவாட்டு கிழங்கு, அதே மாதிரி இங்கே. ஆனால் இதெல்லாம் வந்து மூலிகை பாண்டியன் கிடையாது, நிறைய இருக்குது கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பின்னாடி அப்படின்னாரு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ஏதாவது கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மதுரை. ரைட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பேக் சைடு இதான் பாருங்கள், இதுதான் வந்து நீதிமன்றம் மதுரை கோர்ட்டு. மதுரை கோர்ட்டு மக்களை பார்த்துக்கோங்க. அண்ணன் கடை இங்கே தான் இருக்குது, ஒரு 600 மீட்ரு. கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் எப்படின்னு தெரில. ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையம் மதுரை. இது எனக்கு தெரிஞ்சு அண்ணாது கடையை ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இதுதான், இதே தான், இதுதான் மூலிகை பாண்டியன் கடை. சரி, ஓகே. அப்படியே வண்டியை ஓரம் போட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு புடி. ஸோ மக்களே, வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அண்ணன் கடை. அண்ணன் வந்து 12:30 மணிக்கு வருவாராமா. ஸோ இங்கே நிறைய வச்சுருக்காங்க மக்களே. சரிதா, அது என்னென்னு சொல்லிட்டு மட்டும் அண்ணன் கிட்ட அப்படியே கேட்டுருவோம். இது மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடுங்களா? வயிற்று அழிச்சிருக்காங்களா? இதுன்னா இது குதிரவாளி பொங்கல் மாதிரி தாளிச்சிருப்போம். ஓகே, குதிரவாளி பொங்கல். சத்து கிடையாது. ஓகே, இது கரிசலாங்கண்ணி, தூதுவளை, மல்லிப்பூ. நான் போட்டு கரிசலாங்கண்ணி, தூதுவளை, மல்லிப்பூ. ஓகே, ரைட்டுண்ணே. அந்த இது சப்பாத்தி கல், இது சப்பாத்தி கல் பழம் இதுங்களா? பழம் அந்த அல்வா மாதிரி இருக்குமே. வரணுமா? இது மூலிகை சூப்புங்களா? மூலிகை சூப்பு. ஓகே ஓகே ஓகே.
காலங்காத்தாலேயே. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுங்க, டெய்லியுமே வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுக்கலாம். அந்த விதத்தில் வந்து உண்மையாலுமே கிரேட்டு. அண்ணன் வந்து 12:30 மணிக்கு வருவாராம்மா பாண்டியண்ணே. ஸோ அந்த ஜெல்லி மாதிரி ஒன்று வச்சுருப்பார்ல, நான் அதுதான் ஆர்வமாக வந்தேன், அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. அப்புறம் அதை பாருங்கள், சப்பாத்தி கிளையெல்லாம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் வந்து கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் எடுக்கிறத மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னு தெரியல, இந்த ஏரியாவில் எப்படின்னு தெரில. இப்போ நிறையா இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, குதிரைவாளி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இது வச்சுருக்காங்க. சாப்பிட்லாம் மக்கள், நம்மளும் சாப்பிட்லாம். சரிங்க மக்களை, நான் வெயிட் பண்ணுறேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து இன்னொரு 4-5 சாப்பாடு வருது. இப்போ 3 சாப்பாடு இருக்குது. அதுவும் வந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 சாப்பாடு. அப்புறம் வந்து அந்த ஜெல்லி இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப பசிக்குது அர்த்தம் மக்களே. அதுபோக இங்கே பாருங்கள் மக்களே, இதெல்லாமே வந்து இது எல்லாம் நிறைய மூலிகை. இது நொச்சித்தலை இதெல்லாமே அதாவது டவுன் கால் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதில்ல, அதனால் நிறைய கொண்டாந்து வச்சுருக்காரு பாருங்க. இது வந்து கீழா நெல்லி மக்களே, கீழா நெல்லி. அதுபோக இது சப்பாத்தி கல்லி. இது எல்லாமே நம்ம ஊரில் சாதாரணமாக கடந்து போகிறது தான். ஆனால் இங்கே வந்து இது வந்து ஆவாரம்பூ, இது முடக்கத்தாங்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சாதாரண பூடு நினச்சிட்டு வந்து இது ஒரு இதாக தான் கொண்டாந்து வச்சுருக்காரு. நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிறது தான், ஆனால் டவுனுக்கால கிடைக்கிறதெல்லாம் இதில் ஒவ்வொன்றிலையும் மருத்துவ குணம் இருக்குது. ஆக்சுவலாக மக்களே இங்கே வாருங்க, நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. உண்மையாலுமே நம்ம ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கடை இருந்ததுன்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஏரியா, இந்த பரம்பரை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். டெய்லி இந்த மாதிரி சாப்பிட்றோம்னு வைங்களேன், அந்த சுகரு, வயிற்று சம்மந்தப்பட்ட அல்சர் எதுவுமே இருக்காது. மக்களே இதாக பாருங்க, வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து இந்த சப்பாத்தி கல்லி ஜெல்லி. இதுதான் சப்பாத்தி கல்லி ஜூஸ். நம்மளுக்கு ஒன்று எடுத்து வைக்க சொல்லிடலாம். இப்போ 2-3 சாப்பாடு வந்துருச்சு இருக்குதுப்பா. அது இது மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஓகே ஓகே மக்களே, ஒன்றும் பிரச்சனை. நான் கூட 4 தான் நினச்சேன், நிறையா இருக்குது. இதுதான் சப்பாத்தி கல்லி ஜூஸ் மக்களை, சாப்பிட்டு குடிப்போம். மக்களே மணி 10:20 ஆச்சு. இன்னும் அண்ணன் வரல, பசிக்குது. வரேன் ஃபோன் பண்ணால் வரேன்னு அவர் பேசினார், இன்னொருத்தர் பேசிட்டு சொன்னார் வரேன்னாராம்மா. அதனால் வெயிட் பண்ணுறீங்களா? நான் நேரம் சாப்பிட்லாம் தான் பார்த்தேன், எல்லா சாப்பாடு வந்துருச்சு. பசிக்குது மக்களே, சரி வெயிட் பண்ணுவோம் வரட்டும். ஆக்சுவலாக ரொம்ப பசி எடுத்துக்கிது மக்களே, முடியல. அதனால் வந்து பாதாம் மிஷின் போட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் ஒன்று குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம், அண்ணன் வரட்டும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சப்பாத்தி கறி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. பார்த்தா பனங்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்க. ஓகே, நிறைய மக்களுக்கு பெரிதாக சூடாக இருக்குங்க. நானும் கூட என்னடா இது இவ்வளோ மூலிகையை வந்து இந்த மெழுகு கப்பில் கொடுக்குறாருன்னு நினச்சேன். இது வந்து பயோ கப்புன்னு போட்டிருக்கு. கம்போஸ்டபுள் பயோடிகிரேடபுள் அந்த கேட்டகரி. இது வந்து லைட்டாக அந்தளவு பாதிப்பில்லைன்னு நினைக்கிறேன் கப்பு. சரி சாப்பிடுவோம். இனிப்பாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. லைட்டாக அந்த பாதாம் பால் டேஸ்ட்டு. பாதாம் பால் டேஸ்ட்டுங்கிற விட அந்த ஜிகிர்தண்டா, அந்த பாதாம் மிஷின் போட்டாலே அந்த ஜிகிர்தண்டாவில் மேக்ஸிமம் மெயினாக வந்து பாதாம் மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த பாலை குடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இது சப்பாத்தி களி ஜூஸ் இருக்குல்ல அதை குடிக்கல. ஏன்னா 2 ஒன்றா குடிக்க முடியாது. வந்ததுக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ணலாமல்ல, பரவாயில்ல சாப்பிடுவோம். ஆனால் வந்துக்கிட்டே இருக்காங்க மகளே, அதாவது கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால். சீரியஸாக செம ஒர்த்து மக்களே. இந்த பால் 30 ரூபாயாம் அந்த பால். நான்லாம் இங்கே இருந்தேன் அப்படின்னா டெய்லி வந்துடுவேன். பாதி மட்டும் கொடுங்க, எல்லாம் சாப்பிட்ணும் அதுக்காக. போதும். இது என்ன எண்ணெய்ங்க? நல்லெண்ணெய். ஓ ரைட்டு. இது என்ன களிங்க ஐயா? இது வெந்தய களி, சூட்டை தணிக்கிறது, குறுக்கோலி, இடுப்புலிக்கு நல்லது. ஓகே வெந்தய களிங்க. ஓ ஓகே மக்களே, சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தய களி. வெந்தயத்தை வந்து புளிசாதம் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்றோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி மக்களே, உடம்பு குளிர்ச்சி.
ஃபஸ்ட் டைம் வெந்தயங்கள். பொசிஷன் வர மாட்டேங்குது. ஒட்டு மகளே அப்படியே சாப்பிட்டேன். தண்ணீர் விட்டான் கிழங்கு பாலும் நல்லா இனிப்பாக இருந்துச்சு. வெந்தயக்கல் இனிப்பாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். நினைங்கன்னா எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வரைக்கும் வாங்கி சாப்பிட்ட ரெண்டுமே வரும். அதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றினார் பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. சிரிக்க செம ஒருத்து. ஓகே மகளே, இப்போ ஓரளவுக்கு வந்து பசி வந்து அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பாலும் வெந்தயங்களையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ணலாம். அந்த அல்சருக்கு நல்லதுன்னு சொன்னார் அந்த மிளகுக்களி சாப்பாடு. அது நான் வீட்டில் மிளகுக்களி கீரையை நான் பொறிச்சு திம்பேன். இருந்தாலும் சரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அண்ணன் வந்தாருன்னு இன்னொரு 4 டிஷஸ் கொண்டாடுவாருன்னு நினைக்கிறேன். வரட்டு மக்களே, அண்ணன் வந்துட்டா வராரு பாருங்க, கிரட்டுன்னு. ஓகே ரைட்டு, வரட்டும். அப்படியே அண்ணங்கிட்ட ஒரு இன்டர்வியூவை போட்டுற வேண்டியதுதான். பரவாயில்ல, இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. வந்துட்டார். சூப்பர். அது பாருங்க, எல்லாம் வந்தவொடனே சாப்பாடெலாம் இறக்கி வைக்கிறாரு பாருங்க. நிறைய எடுத்துகிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட். பாண்டியண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. ஓகே, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். நான் தான் மூலிகை பாண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆமாம், எல்லாரும் பேர் வச்சுருக்காங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 1008 மூலிகையில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். 1008 மூலிகை? ஆமாம், 1008 மூலிகைலையும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. சாப்பிட்ற மூலிகையில் 1008 மூலிகையும் சாப்பிட முடியாது. சரி. சாப்பிட்ற மூலிகையில் சாப்பாடு, தோசை, வடை, கஞ்சி, அல்வா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. அதுபோக ஆவாரம்பூ சட்னி, ஆவாரம்பூ சாம்பார், சரிங்கண்ணா, எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன இருக்குன்னு அப்படி பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம்ண்ணே. ஓகே. வெந்தய களி இருக்கு. வெந்தய களி இது வந்து இப்போ காலையிலேருந்து 15 சாப்பாடு வந்துருக்கு. இது கடைசியில் 15வது சாப்பாடு. இது ஓகே. தூதுவளை சாப்பாடு காலையிலேருந்து வந்துச்சு. கரிசலாங்கண்ணி வந்துச்சு. ஓகே. இது தூதுவளை. இது தூதுவளை. ஓகே. கரிசலாங்கண்ணி தேர்ந்துருச்சு. ஓகே. அது 6 வகையான மூலிகை போட்ட வடை. 6 வகையான அரிசி போட்டது. சரிங்க. இதுதான் ஆவாரம்பூ சட்னி. ஓகே. ஆவாரம்பூ சட்னி சாப்பிட்டோம்னா ஆவாரை பூத்து இருக்கிறது, சாவோரே காத்திருக்குன்னு சித்தர் சொல்லியிருக்காரு. ஓகே. அதனால எங்கள் கடையில் எல்லாத்துலேயுமே ஆவாரம்பூ இருக்கும், வடையிலையும் இருக்கும். சரிங்கண்ணா. வடையிலையும் ஆவாரம்பூ இருக்கும். சரி. முழுசா இருக்கும். இந்த முழுசா இருக்கும். ஓகே. ஆவாரம்பூ, தூதுவளை, மிளகு தக்காளி, அம்மன் பச்சரிசி எல்லாம் போட்டிருப்பேன். அது போக வந்து சப்பாத்தி களி ஜூஸ் இருக்கு. சப்பாத்தி களி ஜூஸ். இந்த பழத்தை ஒன்று, இதுதான் சப்பாத்தி களி பழம். சப்பாத்தி களி இது வந்து கர்ப்பப்பை கட்டி, கேன்சர் கட்டி, கல்லீரல் கட்டி, அது போக இயற்கையான பழம். ஒரு பழம் சாப்பிட்டா 100 ஆப்பிளுக்கு சமம். ஆமா, இனி வர்ற காலத்துலலாம் முளைக்காது. பூரா எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க. இனி வர்ற காலத்தில் இப்போ வந்து நான் ஜூஸ் வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறேன். அடுத்த வருஷம் 200 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்காது. வஞ்சாலும் சேர்த்தேன். நான் என்ன செய்யுது? நான் போய் பிடிங்கிட்டு வரணும். போய் 400 செடி இந்த வருஷத்துல 400 செடி, வருஷத்துக்கு 400 செடி கிளீன் பண்ணியிருக்காங்க. ஆமா, பூரா கிளீன் ஆகிட்டு இருக்கு. ஒட்டு போட்டு முளைக்க வைக்க முடியாது. அது போக வந்து கட்டுக்கொடி அல்வா இருக்கு. கட்டுக்கொடி அல்வா. ஆமா, உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கிறது. சரிங்கண்ணா. இதான் காய கல்ப மூலிகை. இந்த அச்சு இந்த அப்படியே வந்திருக்கா. ஆமா, போகரையா முருகன் சிலையை செஞ்சது. உடம்பு கல்லு மாதிரி ஆயிடும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் எடுத்துரும். அணுக்கள் அதிகரிக்கும். புது மாப்பிள்ளை அல்வான்னு வேற சொல்லுவாங்க. அது போக வந்து மூலத்துக்கு நல்லது. சரி, நிறைய அதுக்கு நல்லது. உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கிறது. காய கல்ப மூலிகை. எத்தனை மூலிகை போட்டிருப்பீங்க? இது ஒரே மூலிகை தான். அரைச்சு ஊத்தணும்னு இந்த உறைஞ்சிடும். இந்த இருக்குல்ல உட்காந்துச்சா, இதான் காய கல்ப மூலிகை. ஆமா, அரைச்சு புளிஞ்சோடனே உறைஞ்சு நின்றுக்கணும். அந்த செடி ஜெல்லி, அந்த செடியே உறைஞ்சு நின்றுக்கணும். 10 வருஷம் எடுத்தோம்னா கல்லா மாறிடும். இதுலதான் போகரையா முருகன் சிலையை செஞ்சாரு. நம்ம பாசானத்துல ஒண்ணு, நம்ம பாசானத்துல 8 இது விஷம். இது வந்து அச்சு. அந்த சிவன் முருகனோட அச்சு இதுதான். சரி 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 சரி. முருகன் மட்டும் இல்ல, நிறைய சிலை செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. சரி சரி சரி. இது வந்து தீயரிக்கணும். அப்படியே செங்க காலவசமா எரிச்சோம்னா கல்லா மாறி. சரி சரி. காய கல்ப மூலிகை 450 வியாதிக்கு நல்லது. சரி 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 சரிங்க. அது போக வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த இருக்குல்ல. ஆமாங்கண்ணே. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பாறையை குடஞ்சிட்டு போற கிழங்கு. இது பாறையவே குடஞ்சிட்டு போகும். ஆமா, பாறையை குடஞ்சிட்டு போகுது. செடி வந்து தலைமுடி மை தான். மேல மனுஷ முடி மை தான் இருக்கும். மேல கீழே வந்து 72,000 கிழங்கு இருக்கும். நரம்புகளுக்கு நல்லதுன்னு அர்த்தம். ஒரு செடிக்கு 72,000 கிழங்கு இருக்கும். எல்லா நரம்புகளுக்கும் சென்த்து.
சரி 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 கிழங்கு. ஓகே ஓகே ஓகே. இதுல தண்ணி வரும். ஆமா இதான் இதுல தண்ணீர் ரிட்டர்ன் பால் இதுல போடுறேன். ஓகே ஓகே. கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது. சரி 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 சரி. அது போக இது வந்து மூக்கரட்டை சாறு, கிட்னியை க்ளீன் பண்றதுக்கு. ஓகே. இது சக்கரை கொல்லி சாறு. ஓகே. சக்கரை 200க்கு மேல இருக்குங்க சாப்பிடுறது. ஓ இதுங்களா? ஆமா சரி சரி. இது நம்ம சாப்பிட முடியாது, கிறுகிறுப்பு வந்துடும். ஓகே ஓகே. லோவாயிரும், குறைஞ்சு போயிடும். ஆமா இது வந்து 13 மூலிகை போட்ட சூப்பு. அந்த சூப் சளி காய்ச்சல் எல்லாத்துக்கும். ம். அது போக இன்னும் நிறைய ஐட்டம், மூலிகை ஐட்டம் என்ன ஐட்டம் கேட்குறீங்களோ என்னால் முடிஞ்சதை நான் கொண்டுருவேன். கிராமப்புறங்களில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நெட்டாக கிடைக்கிறது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துருவேன், அவ்வளோதான். சரி 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 சரி. ஆமாம் நிறைய கடை வார 7 நாள் இருக்குங்களா? வார 7 நாள் நம்ம கடை இருக்கும். 7 நாள் கடை இருக்கும். சரி சரி. ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கோர்ட் இல்லாதனால. கோர்ட்லேருந்து ஆள் வருவாங்க, அவங்க இல்லாதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி சரி சரி. இப்போ சாப்பாடு அவ்வளோதான் இதோட. இல்லைன்னா இன்னும் கோர்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு 5 சாப்பாடு வரும். ஓகே ஓகே. பரண்டை சாப்பாடு இதுக்கெல்லாம் வரும். சரிண்ணே. அப்புறமேல வரும். இந்த கிட்ட வாங்கிட்டு வாங்க. சூப்பர் மக்களே. இது வாதமடைக்கு சித்தாமுட்டி பேராமுட்டி போட்ட தைலம். சரிங்க. கால் வலிக்கு, கை கால் வலிக்கு, தலை வலிக்கு எல்லாம். மூட்டு வலிக்கலன்னா அதான் சித்தாமுட்டினா சீற்றம் இல்லாத முட்டி. சரிங்க. பேராமுட்டினா நடக்க முடியாத முட்டி. சரிங்க. வாதமடைக்குனா கை கால் இழுக்கிறது, வாதத்துக்கு இதுகளுக்குலாம் நல்லது. சரிங்க. அது போக இழுப்பெண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், பச்சை கருப்பூரம், கருப்பு ஊமத்தை எல்லாம் போட்டு காய்ச்சிருப்போம். சரி 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 சரி. ஆமாம். அது போக கருவேப்பிலை இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி, முடக்காத்தா இட்லி பொடி, இந்த மாதிரி இட்லி பொடி வகையெல்லாம் இருக்கு. சரிங்கண்ணே. ஆமாம். அந்த இது வந்து முடியா இருக்கும் இந்த சோப்பு. சரிங்க. முடி நீளமாக வளர்றதுக்கு எண்ணெயும் காய்ச்சுவோம், இந்த சோப்பாகவும் வைப்போம். இந்த இருக்குல்ல முடியாத ஒரு குந்தல், இது சௌரி குடின்னு சொல்லுவாங்க. சரி 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 சரி. அதில் முடி வளர்றதுக்கு சோப்பா. கிராமப்புறங்கள்ல இருக்கிறது தான். என்னன்னா இது எல்லாமே இருக்கிறது தான், நிறையாவே தெரியாது. ஆமாம். இது வந்து கோபுரம் தாங்கி, இது முடி உதிர்வதற்கு இருக்கும். இதுலேயும் சோப்பு போடுவோம். சரி. தீர்ந்து போச்சு இது. சரி 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 சரிங்க. அடுத்து இன்னும் 4 நாளில் வந்துடும். ஏகப்பட்ட மூலிகை வச்சிருப்பீங்க. ஆமாம், நிறைய ஐட்டம் இருக்கும். சரிங்கண்ணா. ஓகே. இது எவ்வளோ வருஷமான பண்ணிருக்கீங்க இந்த இது? எனக்கு வந்து 37 வருஷமா இதை பற்றி தெரியும். சரி. நான் கடை வச்சிருக்கிறது 14 வருஷமா வச்சிருக்கேன். 14 வருஷம். இதே இடத்துலனா இதே ரவுண்டில் 9வது இடம் மாற்றிருக்காங்க அதை அரசாங்கத்திலேருந்து. சரி சரி சரி. இன்னொரு கருத்து சொல்கிறேன். நம்ம முதலமைச்சர் நமக்காண்டி ஒரு அரசாங்கத்தை வந்து சொல்லி ஒரு கடை வாங்கி தரட்டும். சரி. நாங்கள் விளையாட்டு போட்டி மைதானம் நல்ல இடத்துல தான் நாங்கள் செய்கிறோம், நல்ல பொருள் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக. எங்களுக்குன்னு அரசாங்கத்தில் ஒரு இடம், கரெக்டான இடம் இல்லை. சரி. இது 9வது இடம். சரி. வண்டி கொடுக்குறேன்னாங்க, ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. சரி. அதுவுமே ஒரு நேரம் இடைஞ்சலா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எடுக்க சொல்றாங்க. சரி. அது வந்து இல்லாம அரசாங்கத்திலேருந்து சொல்லி எங்களுக்கு ஒரு கடை மாதிரி வச்சு கொடுத்தா நாங்கள் நல்லா பார்த்துக்க, எல்லாமே செஞ்சு உடனே கொடுத்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் விலையை செஞ்சு கொடுத்துருவோம், நாங்கள் வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வரோம். சரி. அரசாங்கத்தில் சொல்லி அதை ஒன்றா செஞ்சு கொடுங்க. சரிங்கண்ணா. இந்த முதலமைச்சர் செய்வாருன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு கேட்போம்னு நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க. சரி சரி சரி. இந்த இருக்குல்ல, இதான் மகிழ்ச்சிகை மக்களே. அண்ணன் வந்து சில மூலிகைகளை, இது மகிழ்ச்சிகைன்னு. ஓகே. இது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காண்டி நாங்கள் அது ஒரு பீஸ்னா ஃப்ரீயாக கொடுப்போம். சரி. வாங்கிட்டு போய் அதை பவுச்சில் இந்த இருக்குல்ல செல்லெண்ணெய் செல்லு பவுச்சுக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு வராது, சந்தோஷமா இருக்கலாம். அப்படிங்களா? ஆமாம், அதுக்கெல்லாம் காசுலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். சரி சரி. ஃப்ரீ தான். இந்த மகிழ்ச்சிகை மேலே வச்சிருக்கோம்ல. ஆமா, அது பேர் மகிழ்ச்சிகை, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. ஓஹோ. இந்த இருக்குல்ல, இந்த முளைக்குது வருங்க, அப்படியே இங்கே வாங்க. ஆமாண்ணே, அதான் இது ஆமா. இது நல்லா பாசமான இடத்துல முளைக்கும். சரி சரி சரி. அதான் பாசமா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சிகை. ஓஹோ. ஆமா, இதெல்லாம் பெரிய மலைகள்ல தான் முளைக்கும். இது அந்த காலத்து கட்டடம் பிஆர்சி கட்டடம். இவ்வளவு கட்டிகள் பட்டடத்துல முளைக்கும். நான் வேணா கொடைக்கானல்ல போய் பிடிக்கும். மழை பெஞ்சா 2 நாளைக்கு முளைக்கும், 3 நாள் வெயில் அடிச்சா காஞ்சிரும். ஆமா, இதை வந்து பின்னாடி வச்சுக்கலாம், பவுச்சில் வச்சுக்கலாம். ஓ பரவாயில்லையே. ஆமா, அது காசு கிடையாது. சரிங்கண்ணே. இது பேய் மிரட்டி பெருந்துன்ப தீரும்னு சொல்லுவாங்க. பெருந்துன்பம் தீர்றதுக்கு விளக்கு பொருத்தலாம். பச்சையாவே எரியும். இன்னொரு பேர் தர்மபத்தினி. சரி. பெருந்துன்ப, தர்மபத்தினி, பேய் மிரட்டி, இருளி. சரி. 4-5 பேர் இருக்கு. சரி 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 சரிங்க. பெருந்துன்பம் தீர்றதுக்கு பச்சையா விளக்கு பொறுத்துறது. சரிங்கண்ணே. ஆமா, அது போக கும்பிட்டிக்காய், மூலிகை ஐட்டம். இந்த எலும்பொட்டி இலை தான் இருக்கு. சரி. இந்த எலும்பொட்டி இலை ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு. சரிங்கண்ணே. எலும்பை பலப்படுத்துறதுக்காண்டி வாங்கிட்டு போய் எலும்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. சாப்பிட்டுருக்காரு. எலும்பு இப்போ நல்லா வலி இல்லாமல் நல்லா இருக்கு, அரைச்சும் போடுறாரு. அவருக்காண்டி இப்போ பிடிங்கி வச்சிருக்கீங்க. இப்போ வருவார். ஓகே ஓகே. நான் புல்லுவத்துலேருந்து நேற்று அரைச்சும் போடலாம், சாப்பிடவும் செய்யலாம். அரைச்சும் போடலாம், சாப்பிடவும் செய்யலாம். சூப்புலையும் போடுறேன் 13 இடத்துல. ஓ சரி சரி சரிங்க. இது வந்து வெடத்தலை. ஓகே. இது வந்து மாதவிடாய் கோளாறுக்கு நல்லது. சரிங்கண்ணே. அது போக வந்து பூவிலே 5 வித பூ பூக்கும். சரிங்க. இது புட்டுக்கு மஞ்சள் வந்துட்டு சிவபெருமான் லெஸ் எடுத்த மரம். ஓ இதுவா? ஆமா, இந்த மரத்துக்கு கீழே தான் லெஸ் எடுத்தாரு. சரி சரி சரி. இந்த மரத்துக்கு கீழே தான் அடி வாங்கினாரு. ஆமா.
இதுதான் வெடத்தலை மரம்னு இதுக்கு பேர். விடத்தலை மரம். ஆமா, இது வடையிலையும் போட்டிருக்கேன், சூப்புலையும் போட்டிருக்கேன். சரி சரி சரி. எள்ளுக்கும் சிறியலை விடத்தலை, பூவிலே 5 வித பூ விடத்தலை பூ இதுக்கு பேரு. சரி 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 சரிங்க. இது மழை பெஞ்சா தான் அதுவும் முளைக்கும். இந்த மதுரை மக்களுக்கு நீங்க ஒரு வரப்பிரசாதம்னே. ஆமா, இது வந்து மாதவிடாய் கோளாறுக்கு ஒரு அக்கா வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னாங்க. சரி. அது போக வந்து குறுக்கோலிக்கு நல்லது. சரி 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 சரி. ரொட்டி சுட்டி சாப்பிடலாம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, சூப்பர். இது மூக்கரட்டை கீரை. ஓகே. கிட்னியை புதுசாக்குறது இது. ஆமா, புனர்வான அதுக்கு பேரு. இது ஆணை நெறிஞ்சி கல்லடப்புக்கு. ஆணை நெறிஞ்சி. சிறுநீர் கல்லுக்கு இந்த தண்ணியை போட்டு இப்படி அலசி கொல கொலன்னு குடிச்சோம்னா கல்லை இழுத்துட்டு வந்துடும். சரி சரி சரி. பொம்பளை ஆளுலாம் நாளைக்கே வந்துடும். சரி. ஆம்பளை எல்லாம் 2-3 நாள் ஆகும். எப்படி இது பண்ணணுங்க? விழுப்பா இருக்கும். தண்ணி 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கணும். இது கழுவு வேண்டியதுலாம் இல்லை, அப்படியே தண்ணியில் போட்டு ஆட்டினோம்னா சரி முட்டைக்கரு மாதிரி வடிகட்டிலே வடிகட்ட முடியாத அளவுக்கு கெட்டியாக வந்துடும். வளவளப்பு வரும். அப்படியே குடிக்கணும். சரி 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 சரி. பவுர் முட்டை குடிக்கணும். சரி. பவுர் முட்டை குடிச்சோம்னா கல்லை இழுத்துட்டு வந்துடும். பொம்பளை ஆளுக்குனா வேகமாக வந்துடும். சரி. ஒரு 15 பாயிண்ட் வரைக்கும் வந்துடும். சரி சரி சரி. ஆம்பளை ஆளுனா 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் ஆகும். ஏன்னா நமக்கு சிரமம் இல்லை, பொம்பளை ஆளுலாம் ஈஸியாக வந்துடும். அதான். ஓகே ஓகே ஓகே. இது வந்து முத்திரிக்கும் செடி. ஓகே. இது முத்திரை மாதிரி உடம்புல அடிபட்ட பொண்ணு இருக்குல்ல. ஆமாங்கண்ணா. அதுக்கு என்ன காய்ச்சல்? தேங்காய் எண்ணெய். சரி சரி. இதுவும் தனியாக கொடுக்குறோம். சரி சரி சரி. இது ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு, அதுக்காண்டி தான் பிடிக்கும். ஓகே ஓகே. பார்த்தா சாதாரணமா இருக்கு, ஆனா இது வந்து வெப்பாலை இலை. இது எண்ணெயில போட்டோம்னா எண்ணெய் நீல கலர்ல மாறிடும். சரிங்கண்ணா. அரிப்பு வசகடி இதுகளுக்கெல்லாம் நல்லது. வெப்பாலை. சரி சரி சரி. ஆமா. ஓகே ஓகே. பார்த்தா பாலத்தலை மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து நத்தைச்சூரி விதை. நத்தை இதுக்கு பக்கத்துல போனா வெடிச்சிடும். வெடிச்சிருமா? ஆமா, கெட்டவங்க வந்தா இதை வச்சுக்கிட்டோம்னா, கெட்டவங்க எல்லாம் வந்தா நம்ம வீட்டுக்கு பக்கம் வரமாட்டாங்க. இதை வச்சுக்கிட்டோம்னா. சரி 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 சரி. அதுவோ இந்த விதை வந்து அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி சரி சரி. இந்த வேர் வந்து எதுக்குன்னா, நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா கெட்டவங்க அடிக்கடி வர்றாங்க, ஓயாம டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டோம்னா நத்தையே வெடிச்சிடும் இந்த விதைக்கிட்ட. அதனால அது நத்தைச்சூரின்னு இதுக்கு பேரு. நத்தைச்சூரி. கெட்டவங்க வந்தா சரிப்படுத்திடும். சரி 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 சரிங்க. ஓகே ஓகே. பாருங்க மக்களே, நம்ம ஊர்ல கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் மேக்ஸிமம் இருக்கு. இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முடிவளர் இருக்குதா? முடியாது கொஞ்சம் சோப்பு இருக்குங்க. என்ன நாளைக்கு வருதுண்ணே? என்ன காய்ச்சிருக்கேன், சூடு ஆறணும்னே ஏற்றிட்டு இருக்கு. ரைட்டு. இது விலகு பொறுத்தலாம்னு பச்சையாகவே எரியும்னு பெருந்தும்பேன்னு சொல்லுவாங்க. இது மகாலிங்கம் பக்கம் போனீங்கன்னா வாசல்லே பாக்கெட் போட்டு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மகாலிங்கம் போயிருக்கீங்களா? இது பச்சையாகவே இப்படி நீங்கள் ஏதாவது பெருந்துன்பமாக இருக்குது அப்படின்னா விளக்கு பொருத்தலாம். இது விளக்குல போட்டு இது பஞ்சுக்கு பதிலாக இதை வைக்கணும். இதை வச்சு பாருங்க, பச்சையாகவே எரியும். அதுக்கு தர்ம பத்தினி, இருளி, பேய் மிரட்டி, பெருந்தும்ப, அதுக்கு 4-5 பேர். இது 20 ரூபா. அப்படியே ஊனினாலும் முளைச்சிரும். வீட்டில் முளைக்க வச்சுக்கலாம். இதை அப்படியே நிழலில் காய வச்சுக்கிட்டு விளக்கில் பொறுத்துனீங்கன்னா இப்போ எரியுங்கக்கா. திரிக்கு பதிலாக தர்ம பத்தினி, அது பேர். பச்சையாகவே எரியும். பெருந்தும்ப, ஏதாவது துன்பமாக இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமானுக்கு பொறுத்துனீங்கன்னா அது சரிப்படுத்து. பெருந்தும்பை. சிறப்பு சிறப்பு. சரிங்கண்ணா. அது போக இங்கே அதையும் கேட்டுக்கிட்டாங்க. சரிங்கண்ணா. நான் மக்களுக்கு மட்டும் சாப்பாடு போடல. சரி. போகிற உள்ள எறும்பு இதுகளுக்கெல்லாம் கையில் பாக்கெட்ல இது வச்சிருக்கேன். அரிசி மாவா? ஜீனி வச்சிருக்கேன். ஆமா, ஜீனி, கருப்பட்டி, அது இதுன்னு வேண்டதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். சரி சரி சரி. டெய்லி ஒரு 200 பேருக்கு எனக்கு சாப்பாடு போட சொல்லியிருக்காங்க. சரி. அதனால நான் 200 பேருக்கு போட முடியாதுல்ல, அதனால எறும்புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ ஆமா, பரவாயில்ல. அதையும் தெரிஞ்சுக்க, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்கண்ணே, சந்தோஷம். ஓகே மக்களே, நம்மளும் சாப்பிடலாம். ஆனால் அது என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிடுறேன். இது கேரட் சாப்பாடுண்ணே. கேரட் சாப்பாடு, ரைட். இது குதிரைவாளி. இது கரிசலாங்கண்ணி, தூதுவளை, மல்லி புதினா போட்டது. கரிசலாங்கண்ணி, தூதுவளை, மல்லி புதினா. 4 வடை பண்ண. 4 வடையா? இது கோவக்காய் சாப்பாடு. கோவக்காய் சாப்பாடு. இது மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு. மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு. ஆவாரம்பூ சட்னி. ஆவாரம்பூ சட்னி. அடாடாடாடா. ஆவாரம்பூ சாம்பார். ஆவாரம்பூ சாம்பார். ஓகேண்ணே, ஓகே, ரைட். 6 மூலிகை கீரை போட்ட வடை. 6 மூலிகை போட்ட வடை. ரொம்ப சந்தோஷண்ணே. ஆஹா மக்கள், 6 சுவையும் கலந்த உணவு நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க சாப்பிட்றலாம். என்ன சொல்கிறோம், நம்ம கையில் இருக்கிறது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அண்ணன் வந்து எல்லாம் சேகரித்து வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்தது. சரி, சாப்பிட்றலாம் மக்கள். ஓகே மக்களே, சாப்பிட்லாமா? மூலிகை பாண்டியன கடையிலேருந்து எனக்கு வடை மேலே தான் ரொம்ப ஆர்வம் அதிகம். 6 மூலிகை போட்ட வடை.
பரவாயில்லைங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி மக்களே, மைக் போட்டுக்கிறேன். ஓகே மக்களே, மைக் எடுத்து போட்டேன். உண்மையுமே சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி வடை நீங்கள் எங்கேயுமே சாப்பிட முடியாது. சீரியஸாக ஒர்த்து. நெக்ஸ்ட்டு கேரட் சாப்பாடுலாம் வீட்டில் நம்ம சாப்பிட்ருப்போம். இது வந்து மிளகு தக்காளி அந்த வத்தாள் சாப்பாடு. சஸ். வாசம் நல்லா எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு வெந்தயத்துடைய வாசம் தான். வெந்தயத்துடைய வாசம் நல்லா மிகுதியாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த குதிரைவாளி. குதிரைவாளி வந்து இந்த ரொம்ப காரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா மைல்டாக, எல்லாத்துலேயுமே லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்குது மக்களே. உண்மையுமே அது இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் மூலிகையும் கூட. நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தால் இந்த ஆவாரம்பூ சட்னி. ஆஹா, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சாப்பாடு, எனக்கு பேர் தெரில, அதுவும் நல்லா இருக்குது. இன்னொரு சாப்பாடு, அதுவும் நல்லா இருக்குது. இன்னொரு சாம்பார் சொன்னார், அந்த சாம்பார் நல்லா இருக்குது. ஃபைனலாக கேரட் சாப்பாடு, இதுவும் நல்லா இருக்குது. மகளே சீரியஸாக அமேசிங். நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன். ஒர்த்து. கண்டிப்பாக வந்து இத்தனை வாங்குறீங்களே, 2-3 சாப்பாடு, அந்த தண்ணீர் விட்டாங்க பால் கம்பல்சரி குடிங்க. ஃபைனலாக அந்த கட்டுப்படி அல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணணும், அந்த இதையும் டேஸ்ட் பண்ணணும். சப்பாத்திகள் ஜூஸ். மக்களே அடுத்த கட்டமாக பாதாம் பிசின் அப்ளை போட்டு, அதே பாதாம் பிசினை போட்டு அன்னை வந்து பழ ஜூஸ் சப்பாத்தி கறிவா. உங்க பாருங்க சில்லி மாதிரி இருக்குதுங்க. அடாடாடா வேற லெவலுங்க. பாருங்க அப்படியே வா, செம்ம. ரைட், ஓகேங்கண்ணா. மக்களே சப்பாத்தி களி ஜூஸ். மக்களே சப்பாத்தி களி பழம் சாப்பிட்ருப்போம் கிராமப்புறங்கள், நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஜூஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. சாப்பிடலாமா? லைட்டாக அன்னாரி சர்பத்து டேஸ்ட் வருது. நல்லா வளவலா கொலான்னு அருமையாக இருக்குதுங்க. ஆஹா, ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது அந்த லைட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா, அந்த ஜூஸ் மட்டும் வாயில் படும்போது அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. அந்த பாதாம் பிசின் வாயில் படும்போது அந்த சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஜூஸ் மட்டும் தனியாக வாங்கி குடிங்க, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. இப்போ நல்லா நிறைய குடித்தேன். நல்லா வாயில் அந்த ஜூஸ் எப்படி சொல்கிறேன், அந்த வளவள ஜெல்லி தன்மை. சின்ன வயசு ஜெல்லி மிட்டா சாப்பிடும்போல ஜெல்லி மிட்டா மாதிரியே இருக்குது, அருமையாக இருக்குது. அருமை. மக்கள் ஃபைனலி இந்த கட்டுக்குடி அல்வா இது வந்து சாப்பிட்லாம். இது வந்து பாதி மட்டும் சாப்பிட போகிறேன், ஏன்னா நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ என்னதான் டேஸ்ட் அப்படின்னு பார்த்துறணும். இதை எதுக்கு நல்லது உடம்புக்குங்க? கல்லீரலை காப்பாற்றும், சூடாக. ஓகே ஓகே ஓகே. மாட்டி எங்கள் அப்பா, கல்லீரலுக்கு நல்லது, சூட்டை தணிக்கும், அணுக்கள் அதிகரிக்கும், கல்லீரல். ஸோ இத்தனை இருக்குது மக்களே. மூலத்துக்கு நல்லதாமா, பைல்ஸ் பிரபலத்துக்கு. புளிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி இதாகும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்க மக்களே, வாங்க சாப்பிடுவோம் கட்டுக்குடி அல்வா. ஆனால் வாழ்க்கையில் மக்களே ஒன்றே என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்கிறது நமக்கு எத்தனை வட்டாலும் பொறுமை மட்டும் வரமாட்டேங்குது. ஆனால் பொறுமையாக இருந்த நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாக தான் இருந்திருக்குது. ஸோ அண்ணன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். சிறப்பாக அண்ணங்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தோம், எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வெந்தயக்களி அதுவும் அருமையாக இருந்தது. சொல்ல வார்த்தையே இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வரை
எத்தனையும் எனக்கு மனசுலேயே வச்சுக்க முடியல. அவ்வளோ ஐட்டங்கள் நம்ம இப்போ வாங்கி சாப்பிட்ருக்குறோம், மூலிகை ஐட்டங்கள். அப்படியே பேசிக்கிட்டு ஒரு பைட் எடுத்துட்டேன். இருங்க, இப்போ தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க மக்களே. எந்த பக்கம் கையில் எடுத்து சாப்பிட்ருமா? கையில் எடுத்து பார்க்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ வா மக்கள், இங்கே பாருங்க, இந்த செடியை புழிஞ்சோம்னாலே அப்படியே இந்த மாதிரி வருதுங்கிறது பார்த்தா ஈரல் மாதிரி இருக்குது பாருங்க. ஈரல் செவரொட்டி மாதிரி இருக்குது. சாப்பிடலாமா? அங்கே பாருங்க, கொலு 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 கொலுன்னு. முருகா சரணம். சாப்பிடலாம் மக்களே. அட சாப்பிடலாமா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா மக்களே, நல்லா எந்த தலை தாம்பி எதை கொடுத்தாலும் பட்டையா தும்ப, கசப்பு கிசப்பு அதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல பழக்கப்பட்ட டேஸ்ட்டாக இருக்கு. ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருக்கும், என்னன்னு சொல்ல முடியல. நல்லா இருக்கு, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா அந்த ஒரு அருகம்புல் இருக்கும்ல, அருகம்புல் டேஸ்ட் வருது மக்களே. அருகம்புல் அந்த ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? நான் குடிச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் என்னைக்கே சொல்லலாம் அரைச்சி குடிப்பேன். ஸோ அந்த அருகம்புல் வாசம் டேஸ்ட் அந்த மாதிரி லைட்டாக இருக்குது. அருகம்புல் டேஸ்ட்டே தான். இதை வச்சு தான் போகர் 9வது மூலிகையை நவபாசன சிலைக்கு இதை சேர்த்தாராமா அண்ணன் சொன்னார். இதில் இனிப்பும் இல்லை, கசப்பும் இல்லை. இது என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியல. இதுக்கு ஒரு டேஸ்ட்டு வைக்கவே முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள், வந்தீங்கன்னா வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். கல்லீரலுக்குலாம் நல்லாதாம்மா. யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ட்ரிங்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெகுலராக அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓரளவு கல்லீரலை காப்பாற்றலாம். இந்த சொல்லி மாதிரி உள்ள போயிடுது. சிறப்பு. அண்ணன் வீடியோவை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் மக்களே. பார்த்தப்பெல்லாம் தோணும், என்னடா அது இப்படியெல்லாம் மதுரையில் இவ்வளோ தான் இத்தனை மூலிகைகளை வச்சு பண்ணுறாரு, ஒரு நாள் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது கிட்டத்தட்ட வருட கணக்கில் ஆகி இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு கால நேரம் அமைஞ்சிருக்குது. ஸோ பரவாயில்ல. இறைவனுக்கு நன்றி, அப்பா முருகனுக்கு நன்றி, சிவபெருமானுக்கு நன்றி, அண்ணனுக்கு முக்கியமாக நம்ம பாண்டியனுக்கு நன்றி, இங்கே வேலை செய்கிற அத்தனை அண்ணங்களுக்கு நன்றி. எல்லாமே நல்லா பணிவாக கனிவாக சூப்பராக நம்மளை வெயிட் பண்ண சொல்லி, ரொம்ப சிடுசிடுன்னெலாம் பேசாமல் வெயிட் பண்ணுங்க வருவாருன்னு சொல்லி நிதானமாக சொல்லி அவங்க ஒர்க் பிஸிலேயே நம்மளுக்காக இன்டர்வியூ கொடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க மக்களே. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது அந்த தண்ணீர் விட்டாங்க கிழங்கு பால் வேறு லெவலு, சப்பாத்தி கிழங்கு ஜூஸ் வேறு லெவலு, வெந்தய களி வேறு லெவலு, இதெல்லாமே வேறு லெவலு. சாப்பாடு ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மொத்தத்தையும் வாங்கி சாப்பிடும் பொழுது என்ன டேஸ்ட் நம்மளால் அதை கணிக்க முடியாது. ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மதுரை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸில் ஒரு முக்கியமான ஃபுட் ஸ்பாட்டில் அண்ணனுடைய கடையும் ஒன்று. வாங்க விசிட் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஓகேவா மக்களே? அருள்மிகு கருப்பண சுவாமி தல்லாகுளம், சரிங்களா? உள்ள வாருங்க, ஜம்முன்னு இருக்கிறாரா? சாமிக்கிட்ட சாவி வச்சு வாங்கிட்டேன். இங்கே சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர். இல்லைங்க எப்போ சாப்பிட்டு வந்த வயிறு நம்ம மக்களே இருக்காங்க மக்களே. அருமை. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். அண்ணன் கடையில் போய் சாப்பிட்டோமா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த எப்பப்போ ஜிகிர்தண்டா அடுத்த வீடியோவில் கொடுத்துக்கலாம் மக்களே. ஸோ அண்ணன் கடை அண்ணன் எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் சார்பில் அண்ணனுக்கு உண்மையாகவே ஊக்குவிச்சு நல்லபடியாக பண்ணலாம். ஏன்னா விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்கள்லாம் சாப்பிட்டா அதை இன்னும் நல்லா படிப்பிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காவலர்கள் தான் சாப்பிட்றாங்க, போலீஸும் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் கருத்தில் எடுத்துக்கிட்டு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அண்ணனுடைய கடை ஒரு மதுரையினுடைய அடையாளமாகவே வைக்கலாம், தப்பே கிடையாது. சரி, ஓகே. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பண்ணிக்கிறேன். அதுவரை உங்களை என்னோட பேசி மக்களே தல்லா குளத்தை கிளம்ப வழங்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது எங்கே கிளம்புறோம் அப்படின்னா